கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? யார் ஆசீர்வாதம் தர முடியும்? அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். தேவன் மட்டுமே மனித வர்க்கத்தை ஆசீர்வதிக்க முடியும். அவருக்குரியதுதான் அந்த வல்லமை. மனிதர்கள் உதவி செய்யலாம், ஆனால் அது நிரந்தரமானதல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் எது? அது எப்படிப்பட்டது? எங்கு அனுபவிக்கலாம் என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரலாம். இந்த நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எது? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வாழக்கூடிய அந்த மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த செய்தியிலே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 3 வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பியிருக்கிறார். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எது என்பதை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த உலக ஆசீர்வாதத்தை குறித்து அவன் அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி கிடக்கிறது? நான் ஒரு பாவி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு அடைந்து அவருடைய பிள்ளை என்ற அதிகாரமும் அவரோட சுதந்திரவாளி என்ற அதிகாரமும் அவருடைய உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து ஆட்சி செய்கிற அந்த அதிகாரம் பெற்றிருக்கிறேன் என்ற அந்த நிச்சயம் நமக்கு இருந்தால் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே அவன் பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருப்பான். ஆனால் இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே அவன் அதை குறித்து சந்தோஷமாக வாழ்வது மட்டுமல்ல, இந்த உலக கவலைகளை மறந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் ஆலோசனையினாலே பெற்று வாழ்ந்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வான். ஆகவே முதலாவது தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை பெற்றிருக்கிறீர்களா? உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். அதை பெற்ற பின்பு இந்த உலக ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி தானாக வரும். இதுதான் சத்தியத்தின் ரகசியம். நீங்கள் இதை உணர்ந்து செயல்படுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் எப்படி யாருக்கு இந்த ஆசீர்வாதம் சுலபமாக கிடைக்கும், அது எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வராக. ஆமென்.